गुरु ब्रह्मा गुरु विष्णु गुरुदेवो महेश्वरा गुरु साक्षात् परम ब्रह्मा तस्मै श्री गुरुवे नमः। अपार करुणासिंधुं ज्ञानदं शान्तं श्री चंद्रशेखरं प्रणतोऽसुदानं परित्यज्य मानुपटात स्थितिं च प्रजन्मार्गस्य प्रदेशात् प्रदेशं भविष्यन्ति वाचा जनान् धर्ममार्गेण श्रीदेवेन्द्रो गुरुद्वारचित्ते नमामः शङ्कराचार्य विजयेन्द्र सरस्वती श्रीगुरुं सिद्धमार्गवनेतारं सम्मतिप्रदं देवे देहे च देशे च भक्त्यारोग्य सुखप्रदं बुधभावன சேவியம் ஸ்ரீ ஜெயேந்திரம் நமாமியம். அடியன் பேர் ராமச்சந்திரன் பேர். நான் இங்கே கைங்கரித்திருக்கேன். கவர்மெண்ட் சர்வீஸ் ஒரு ரிட்டையர் ஆகிருந்தது பெரியவாட கைங்கரித்திருக்கேன். அப்போ பாரம்பரியமாக இப்போ பெரியவா இங்கே வந்து அப்போ வந்து என்ன பண்ணாங்கன்னா பல காரியங்கள் செய்யும்போது புதுசு புதுசாக நவமாக ஐடியா கொடுப்பா இது அப்படின்னு சொல்லுவாள். அதில் ஒன்று வந்து தஞ்சாவூர் பரம்பரை.com ஒரு வெப்சைட் ஆரம்பிக்கும். அதில் வந்து தஞ்சாவூர் மாவட்டம் இப்போ வந்து 4-5 மாவட்டமாக பிரிஞ்சிருக்கு. இப்போ பெரிய மாவட்டமாக இன்டிகிரேட்டட் மாவட்டம், ஒருங்கிணைந்த தஞ்சை மாவட்டம். இப்போ இருக்கிற தஞ்சாவூர், புதுக்கோட்டையில் ஒரு பாதி, நாகப்பட்டினம், மாயவரம், திருவாரூர், இது பூரா வந்து ஒரிஜினல் தஞ்சாவூர் ஜில்லாவில் இருந்தது. அப்போ வந்து ஈஸ்ட்டு வெஸ்ட்டுன்னு தான் இருக்கிற வழியாக மற்றபடி ஹோலாக தான் இருக்கும். அது இப்போ நான் புதுசு புதுசாக நிறைய மாவட்டம் இருக்குது. அது எனக்கு இந்த இடங்கள்ல ஒன்று அவளுக்கு அபிப்பிராயம் என்னென்னா, அவள் அடிக்கடி சொல்லவும் உண்டு, அது உண்மையும் கூட. தஞ்சாவூர் பரம்பரை வந்து பாரம்பரியத்தை வந்து காப்பாற்றிட்டோம்னா நம்ம அகில பாரத நாகரிகத்தை காப்பாற்றுறது மாதிரி அர்த்தம். ஏன்னா இங்கேருந்து தான் எல்லாமே ஆரிஜினேட் ஆச்சு. இங்கேருந்து புறப்பட்டவா தான் எல்லா ஊருக்கும் எல்லா இடத்துக்கும் போய் அந்தந்த நாகரிகம் அங்கேயே இருந்து கைவிடாமல் அத்தனையும் கடைபிடிச்சு அடுத்த தலைமுறைக்கு கொண்டு போயிருக்கா. அதனால் தஞ்சாவூர் நாகரிகம் தான் பேஸ். அதுக்கப்புறம் அந்தந்த ஒரு நாகரிகம் அங்கேயும் பழைய வாழ்க்கை இருக்கா. இருந்தால் கூட அடிப்படையில் கரு வந்து இங்கே இருக்குது. பஞ்சாயமும் பாராயணமும் இங்கே வந்து பாரம்பரியம் அப்படி தான் சொல்லுவோம். அதனால் அதை வந்து நீங்கள் டாக்குமெண்ட் க்ரியேட் பண்ணுவோம், எல்லாமே டாக்குமெண்ட் பண்ணுவோம். நிறைய பிராமணன் இங்கே இருந்தவெல்லாம் வந்து வெளிதேசங்களுக்கெல்லாம் புறப்பட்டு போயிட்டாங்க. ஆனால் பாரம்பரியத்தை அங்கேயும் கையில் எடுத்துன்னு சொல்லிட்டு அங்கே பண்ணிட்டு இருக்காங்க கூட. இந்த பாரம்பரியம்னா அவள் சொந்தக்காராக 3 தலைமுறைக்கு 4 தலைமுறைக்கு முன்னாடி இங்கேருந்து போனவங்க தான். அவள் திரும்ப இங்கே வந்து அவளுடைய குழந்தைகள்லாம் இங்கே வந்து தெரிஞ்சு விட்டு போயிருக்கலாம், அவளுக்கு வந்து வராமலே இருக்கலாம், என்னன்னு தெரியாமல் இருக்கலாம். அப்படி இருக்கக்கூடாது. அவளுடைய மூதாதைகள்லாம் எப்படி இருந்தால் என்ன நேரத்தில் இருந்தால் அதை அப்படியே கடைபிடிச்சிருக்கணும். இல்லைன்னா நம்ம ரெடி பண்ணிக்கணும், மறுபடியும் கான்டாக்ட் தொடர்பு ஏற்படுத்திக்கணுன்றது மெயின். இங்கே இருக்கிறவருடைய வெளிதேசங்களுக்கு போயிட்டு தஞ்சாவூர்கார வெளிநாட்டிலையோ வெளிதேசங்களையோ வெளி ஊர்லேயோ இருந்தால் கூட இதில் வந்து இருக்கிறவரோட தொடர்பு வச்சுக்கணும். எப்படி அங்கே இருக்கிற உறவினரோட, ஃப்ரெண்ட்ஸுகளோட, இல்லை அங்கே இருக்கிற குலதெய்வ கோயில்கள் வழியாக, அல்லது அங்கே இருக்கிற கோயில்கள் வழியாக, இவங்க பிராமணர் வழியாக ஏதோ ஒரு வகையில் வந்து ஒரு தொடர்பு ஏற்படுத்திக்கிட்டு அந்த நாகரிகம் முழுக்க தெரிஞ்சுக்கிட்டு அடுத்தடுத்த தலைமுறைக்கு எந்த ஊரில் இருந்தாலும் இவன் வந்து செய்வது. இதுக்காக ஆரம்பித்தோம் தஞ்சாவூர் பரம்பரை.comனு சொல்லிட்டு ஒரு 7 வருஷத்துக்கு முன்னாடி ஆரம்பித்தோம். இப்போ கிட்டத்தட்ட வந்து ஒரு 4 லட்சம் 5 லட்சம் ஹிட்டு விழுந்துருக்கு. நிறைய மெம்பர் இருக்கார், 7000 மெம்பர் இருக்கார். சப்ஸ்கிரைபிங் லிங்கில் 7000 பேர் இருக்குது. இது தவிர வாட்ஸ்அப்பில் வந்து ஒரு 2000 பேர் இருக்குது. இது மாதிரி 10,000 பேர் கிட்டத்தட்ட நாங்கள் மொபைலில் சேர்த்துருக்கோம். இதில் 150-200 ரெக்கார்டிங் பண்ணியிருக்கோம். பழைய தஞ்சாவூர்கார 70-80 வயசுக்கு மேற்பட்டவாள் தான் தம்பதியாக பார்த்து, அல்லது தம்பதியில் கூட யார் இருக்காலும் அவளை பார்த்து. இந்த வெப்சைட்டுக்கு முன்னெல்லாம் தெரியும், கேள்வியெல்லாம் கேட்போம், பதில் சொல்லுவோம். எதுக்குன்னா இது வந்து திஸ் இஸ் ரிசர்வாயர் ஆஃப் இன்ஃபர்மேஷன். தஞ்சாவூர் பரம்பரை.com ரிசர்வாயர் ஆஃப் இன்ஃபர்மேஷன். நம்ம கலை, கலாச்சாரம், வாழ்வியல், பழக்க வழக்கங்கள், ஆச்சார நூற்றாண்டுகள், இது அத்தனையும் தஞ்சாவூர் மண்ணுக்குன்னு உள்ள ஒரு வாசனையோடு இருக்கப்படுது. அந்த தஞ்சாவூர் மண்ணுக்குன்னு ஒரு வாசனை இருக்குது. நிறைய பேரை இன்டர்வியூ பண்ணி போட்டிருக்கோம். ஒரு பாகியவசத்தால் நீங்கள் உங்களை சந்திக்கிறது. நீங்கள் இப்போ சமீபத்தில் ஈச்சங்குடின்னு பெரியவாவுடைய அம்மா ஊர், மகாபலியோட அம்மா ஊர், அந்த ஊரில் இருக்கிறவங்களுடைய வீட்டை நீங்கள் வந்து தானமாக கொடுக்குறதான்னு சொல்லி இன்றைக்கி தான் அதை ஹேண்ட் ஓவர் பண்ணுறதான்னு சொல்லி சொன்னாங்க. அப்போ மகான் இருந்த இடம், தோன்றிய இடம், வாழ்ந்த இடம், விளையாடின இடம், மகான்களே இங்கே நிறைய பேர் இருந்திருக்காங்க. அந்த மகான்கள் சரித்திரத்தோடு உங்கள் வீடு ஒட்டி இருந்துக்கலாம், தொடர்பு இருந்துக்கலாம். என்ன மாதிரி தொடர்பு எப்படிலாம் இருந்ததுன்னு சொல்லுங்கள். உங்கள் குடும்பத்துக்கு இன்றைக்கி என்ன ஸ்திதி, அது எப்படி அப்படியே கடைபிடிச்சிருக்காங்க சொன்னீங்கன்னா
நான் ரெக்கார்ட் பண்ணி இதில் போட்டுட்டு உங்களுக்கு காப்பி அனுப்புவோம். நான் லிங்க் அனுப்புவோம். நீங்கள் அதை பார்த்து உங்கள் சொந்தக்காரர் தெரிஞ்சவர்கார யாராக இருந்தாலும் ஃப்ரெண்டு அத்தனை பேர் நினச்சா மறுபடியும் வீட்டில் வந்து அவார்டு ஒரு 10 பேராக குரூப் ஏற்படும் அபிப்பிராயம். இப்போ நீங்கள் உங்கள் பேர், ஊர், வாழ்ந்த இடம், படித்த இடம், வாழ்ந்த இடம், உங்கள் சொந்தக்காரர், எப்படி நீங்கள் வந்து அந்த வீட்டில் வந்து வந்து அந்த வீடு எப்படி மகாபலியோட ரிலேட் ஆச்சு அப்படின்னு சொல்லி இப்போ பெரிய தாராள மனசோட கொடுத்ததுன்னு சொல்லி இந்த ஹிஸ்ட்ரி அப்படின்னு சொல்லி. நமஸ்காரம். நமஸ்காரம். என் பேர் சிவராமகிருஷ்ணன். சத்துவம். என் பேர் சிவராமகிருஷ்ணன். நீ டாக்குமெண்ட்டில் சிவராமன் இருக்கும், பட் சிவராமகிருஷ்ணன் தான் இது. என்னென்னா நாங்கள் பூர்வீகம்னு பார்த்தா கணபதி கிரகாரம். இன்னும் சொல்லப்போனால் அந்த ஈச்சங்குடிங்கிற கிராமமே குடி அப்படின்னாலே ஒரு கன்னட இதுதான். அவர்கள் கன்னட ஸ்மார்த்த கிராமமாக தான் அந்த காலத்தில் இருந்திருக்கு. அந்த ஊருக்கு மைக்ரேட் ஆகி வந்தவா தான் மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் பீப்புள். ஏன்னா 40 வீடு ஒரு மாதிரி இருந்திருக்கு அந்த காலத்தில். அது ரிக்வேத கிராமம் அது. ஏன்னா அது கோவிந்த தீட்சிதர் காலத்தில் ஒரு தானமாக கொடுத்த ஒரு கிராமங்கிறது ஒரு இருக்குது. அந்த வகையில் இது காஞ்சி மகா சுவாமிகளோட தாயாரோட ஊர் அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்ச சமாச்சாரம். அகில உலகம் எல்லாருக்கும் இது நல்லா தெரியும். ஈச்சங்குடி அப்படின்னா பெரியவா ஊர் அப்படின்பா. இதில் ஈச்சங்குடியை பற்றி பெரியவாள்கிட்ட மகாபெரிவாள்கிட்ட நானே ஒரு தடவை இந்த இந்த வீட்டை பற்றி ஒரு தடவை கேட்டேன். நான் சொன்னேன், நாங்கள் கணபதி கிரகாரத்துலேருந்து ஈச்சங்குடிக்கு போனோம். அந்த ஆற்றுல ரொம்ப நேமனிஷியாக இருந்த ஒரு பாட்டி இருந்துட்டு இருந்தா. அந்த பாட்டி என்ன பண்ணா, ஒரு தடவை அந்த பாட்டி சின்ன வயசுலேயே விதவை ஆகிட்டான். அவள் அப்பா என்ன பண்ணாருன்னா கணக்கு பிள்ளையாக இருந்தார். அந்த உள்ள சுவாமிநாத ஐயர்னு பேர், அந்த சீதாலட்சுமி அம்மான்னு பேர். அந்த அம்மா அப்படி விதவை ஆகணுன்னு சரி பக்கத்தில் மகாபெரிவா பூஜை பண்ணிட்டு இருக்கான். இப்போ இது நடந்துருக்கு கணபதி கிரகாரத்தில். இவர் என்ன பண்ணுறார், அவள் அப்பா இப்படி சின்ன வயசில் ஆகிட்டாலே சொல்லிட்டு ஆக்ஷன் கணபதி கிரகாரம் போகிறார். கணபதி கிரகாரம் போய் கேட்குறார், மாதிரி ஆகிருக்கு இன்னும் கவலைப்படாது, இருந்துட்டு இருக்க சொல்லு, காலத்தை ஓட்ட சொல்லு, கோசமரட்சணம் பண்ணிட்டு இருக்க சொல்லு, எல்லாம் நல்லபடியாக நடக்கும் அப்படிங்கிறார். நாங்கள் கணபதி கிரகாரத்துக்காரா எங்கள் அப்பா ஒருத்தர்கிட்ட நிலநீச்சி பார்த்துக்கிறதுக்காக வந்தவர், ஒரு ஏஜென்ட்டாக வந்தவர். அங்கே ஏஜென்ட் கணேஷியர்னு எங்கள் அப்பாவோட பேர், ஸ்ரீமான் ஏஜென்ட் கணேஷியர்னு பேர். நாங்கள் அந்த ஊர்லேருந்து இங்கே வந்தவா. அப்போது அந்த மாமிக்கு என்னமோ தெரியல, எங்கள் அப்பாவோட இதெல்லாம் ரொம்ப பிடிச்சிருந்தது. நீங்கள் இந்த நிலம் வீடு எல்லாத்தையும் பார்த்துட்டு நீங்களே மெயின்டைன் பண்ணிவிட்டு இப்படியே பண்ணுங்களே அப்படின்னு மாமியை சப்போர்ட் பண்ணிவிட்டு இப்படியே இருந்துட்டுருங்களே அப்படின்னாரு. அது மாதிரி தான் அந்த மாமியோட தொடர்புகள் கிடச்சி அந்த வீடு நாங்கள் எங்களுக்கு ஒரு 2 வீடு இருந்தது, ஒரு வீடு இருந்தது. அதெல்லாம் நாங்கள் டிஸ்போஸ் பண்ணிவிட்டு இங்கே வந்தோம். மாமிக்கு இப்படி பாட வந்தோம். மாமி மகாபெரிவாள்கிட்ட தீவிர பக்தி உள்ளவா. அனுஷ்டான ஆச்சாரத்தில் அந்த சீதாலட்சுமி அம்மாள் வந்து மாதுஸ்ரீ சீதாலட்சுமி அம்மாள் வந்து பெரியவா மாதிரி கிட்டக்க ஒரு ஆம்பளை வர மாட்டேன் அப்படி இருக்கும். அப்பேற்பட்ட ஒரு பவித்திரமான வீடு, அதில் சந்தேகமே கிடையாது. இன்னும் சொல்லப்போனால் அந்த மாமியை பார்க்குறதுக்கு அண்ணா கிருஷ்ணபிரிவி வந்து ஊஞ்சல் உட்காந்துப்பார். நானே அந்த கண்ணால் பார்த்துருக்கேன். எப்படி இருக்கேன் சீதா அப்படின்றவர். பேர்பட்ட ஒரு உத்தமியம். நான் ஒரு டைம் என்ன பண்ணேன், மகாபெரிவா அப்போது தேனம்பாக்கத்தில் இருந்தார்னு நினைக்கிறேன். பெரியவா கேட்டால் நான் வந்திருந்தேன், காலேஜில் படிச்சுட்டு இருந்தேன், மெட்ராஸில் தான் படித்தேன். அந்த காலேஜ் படிக்கிறதுலாம் வருவேன், பெரியவாளை பார்க்க வருவேன். அது ஈச்சங்குடின்னா கொஞ்சம் டக்குன்னு என்ன சொந்த இதுங்கிறத பண்ணேன். என்ன பண்ணுற எங்கிட்ட கேட்குறேன் ஈச்சங்குடின்னு பாலுகிட்ட கேட்குறேன். அப்போ பாலு சன்னியாசாமி அப்படி கேட்குறேன், கல்யாணம் ஆகிட்டாக்கு சம்மந்தம் ஏற்பட்டு கொடுத்தாக்கு அப்படிங்கிறேன். நானும் சின்ன வயசு எனக்கு ஒன்றும் தெரியல. இந்த படமாலில் நாமம் போட்டுக்கிற வடமாலும் இருக்கு உண்டு. அதில் ஒரு குடும்பம் உண்டு 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 அங்கே எங்கள் பெரியம்மா, இந்த பெரியப்பாவோட அவங்க பெரியம்மா, அவருடைய குஞ்சண்ணான் இந்த இவர் வந்து அவரெல்லாம் வந்து. ஆமாம். அப்போ என்ன பண்ணுறா, அவர் கேட்டோடனே எனக்கு பதில் சொல்கிறதுக்கு கொஞ்சம் என்ன யோசிச்சோம்னா டக்குன்னு சொல்லிட்டேன். சரி, ஏன்னா ஏற்கனவே கதிராமங்கலத்தில் ஒரு சம்பந்தம் நடந்திருக்கிறத நான் தெரிஞ்சுனேன். அவளுக்கும் சேர்ந்த பெயர்னு அவள் குடும்பம் சில இதாக ஆகிடுது அப்படின்னு. இந்த மாதிரி இந்த ஈச்சங்குடி அப்படிங்கிறத ஏதாவது கேசுவார். அதில் இன்னும் சொல்ல போனால் எனக்கு கல்யாணத்திலே கூட ஒரு சமாச்சாரம் இருக்குது. எங்கள் மாமனார் பத்திரிக்கை எடுத்தது ஊரிக்கு பக்கத்தில் இருந்திருக்காரு, மகாபெரிவா இருந்திருக்காரு.
நான் வந்து ரிட்டையர்டு ஜென்ரல் மேனேஜர் ஃபார்மா மார்க்கெட்டிங் மேட்டூர் கெமிக்கல்ஸோட சப்சிடரி கம்பெனியில் இருந்தேன், அப்புறம் ரெண்டு கம்பெனியில் இருந்தேன். அதனால் நான் வந்து as a medical representative started my career and then retired as a general manager pharma marketing. My wife is AG's officer retired. எனக்கு ஒரே பையன், அவன் பிஹெச்டி அயர்லாண்டில் ஃபைபர் ஆப்டிக்ஸில் பிஹெச்டி முடித்தான். எம்பிஇ எம்எஸ் லண்டன் பிஹெச்டி பெங்களூரில் இருக்கான். எனக்கு இந்த காசி சுவாமிகள்லாம் ரொம்ப காசியில் கொஞ்சம் அவரோட தொடர்பு கிடச்சிது. அதனால் இப்போ மனத்துக்கு வந்துட்டு இருப்பேன், போவேன். இது என்ன எடுத்துன்னா பெரியவார்கிட்ட ஈச்சங்குடி அப்படின்னோடனே ஏதாவது பேசுவார், ஏதாவது கேட்பாருங்கிற ஒரு இது உண்டு. எனக்கு சின்ன வயசில் 2 வீடு இருந்ததில் இந்த ஒரு வீட்டை ஏன் நம்ம மடத்துக்கு கொடுத்தா என்னன்னு அந்த காலத்திலேயே எனக்கு தோணித்து. ஒரு 2 வீடு இருந்தது, அதில் ஒன்று அது ரொம்ப சின்ன வீடு. இந்த மாதிரி ஒரு பவித்திரமான வீடெல்லாம் கிடையாது. இது தபஸ் இருக்கிற வீடு. இது இப்போ ஒன்றுமே பண்ண முடியாது. இப்போ எனக்கிட்ட பேசுகிறவங்களாம் அதான் கேட்குறான், அது அப்பேற்பட்ட ஒஸ்தியான வீடாச்சே வாடாச்சே. அது மாதிரி பூண்டு வெங்காயம் அந்த ஆத்துக்குள்ளே இதுவரையிலும் நுழையவே இல்லை. என்னோட தங்க பிரசவத்துக்கு கூட நான் பூண்டு சேர்க்க மாட்டேன்ட்டேன் எங்கள் பாட்டி. அப்பேற்பட்ட ஒரு வீடு. அதனால தான் நான் என்ன பண்ணேன் யோசித்தேன், எங்கள் அப்பாவுக்கு பிற்காலம் என்னடா பண்ணுறது. இது எனக்கு என்னென்னா மேட்டூர் சுவாமிகள் தொடர்பு உண்டு, கோரைக்கால் சுவாமிகள் தொடர்பு உண்டு, மேட்டூர் சுவாமிகள் எனக்கு பரிச்சயம் உண்டு ஜாஸ்தி. அவர் நன்னா தெரியும், ஈச்சக்குடி சிவராமகிருஷ்ணன் தான் கூப்பிடுவார். காசி சுவாமிகள் தொடர்பு உண்டு. இது மாதிரி இருந்தது. ஏற்பட்ட ஒரு பவித்திரமான வீட்டை, அதுவும் மகாபெரிவா சாதுர்மாத இது பூஜை பண்ண வீட்டை. அது பூஜை பண்ணாருங்கிறது எப்படி தெரியும்னா, மகாபெரிவாளுக்கு பூஜைக்கு பாத்திரம் தேய்ச்சி கொடுத்தவர் என்கிட்ட இருக்க சொன்னார். அவருக்கு வயசு அப்போது 85 வயசு இருக்கும், 85 இருக்கும். அவர் தான் சொன்னார், ஏடா உங்கள் காலத்தில் தானடா சாதுர்மாசம் நடந்தது, இது நடந்தது, ஒரு பூஜை நடந்ததுடா, வடபாயசோட சாப்பாடு, நான் தாண்டா நானும் என் தம்பியும் படசாலையில் பூஜையில் தேய்ச்சி கொடுத்தோம்டா பாத்திரையெல்லாம் அப்படின்னு இருக்கார். அது மாதிரி அங்கே பூஜை பண்ணியிருக்கார். சிவராமகிருஷ்ண சாஸ்திரியோட உபன்யாசங்கள் உண்டு, அண்ணா கிருஷ்ணபின் வந்திருக்கார். பேர்பட்ட எல்லாரும் இந்த மாமி சீதாலட்சுமி அம்மாள் எப்படி இருந்தால் சகசிர காயத்ரி பிண்டவா அப்பா இருந்திருக்கார். இப்பேற்பட்ட ஒரு வீட்டை நம்ம நல்ல ஒரு கொடுக்கணுன்னா எதேச்சும் ஒரு அதிருத்திரம் நடந்தது ஈச்சக்குடியில். அப்போது ஒரு திருவிழத்தும் போது ஒருத்தர் நிறையா பேர் வந்திருந்தா. அதுக்கு ஏன் பிரம்மஸ்ரீ சுந்தர்குமார் சாட்சிகள் கூட அங்கே வந்து சத்தியானந்தம் பண்ண வந்தார். ரொம்ப பவித்திரமாக இருக்குது, ரொம்ப அவசியம். எல்லாருமே வந்தான். அதில் ஒருத்தர் கேஷுவலாக என்கிட்ட சொன்னார், இதெல்லாம் பாருங்கள், இந்த இடம் ஒரு மட்டம் மாதிரி போகும் பாருங்க அப்படின்னு தான் சொல்லிட்டு இருப்பாள். அது தோணித்து. அப்புறம் அவளே பெரியவா விடாது, இது எங்களுக்கு எனக்கும் அந்த வீட்டுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாதுங்கிறத நான் ஏற்கனவே அவள்கிட்ட சொல்லிட்டேன். இது மகாபெரிவாளோட வீடு, இன்றைக்கி மகாபெரிவாள் எடுத்துருக்கா, அவ்வளோதான். அதுக்கு மேலே நான் சொல்கிறதுக்கு இதில் ஒன்றும் இதுவே இல்லை. ரெண்டாவது, அது ஈச்சங்குடிங்கிற ஊர் வந்து சிவன் சார் என்ன சொல்கிறாருன்னா, அது எல்லா பிரச்சனையும் வந்திருக்கு, நீங்கள் படிச்சிருக்கலாம். அதை சிவன் சார் வந்து இந்த பர்த் பிளேஸில் வந்து கொஞ்சம் மகாபெரிவாளோட பர்த் பிளேஸில் 2 இருக்குது. ஒன்று விழுப்புரம்னு இருக்குது, இன்னொன்று ஈச்சங்குடின்னு இருக்குது. எப்படின்னா சிவன் சார் இவர் ஈச்சங்குடிங்கிறார், அவள் சிஸ்டரும் ஈச்சங்குடிங்கிறார். மகாபெரிவாளோட பர்த் பிளேஸ் ஈச்சங்குடி, மகாபெரிவாளோட இது சிவன் சார் என்ன பண்ணுறாரு. அது இப்போ சமீபத்தில் ஒரு இது சொன்னார் சுவாமிகள், நானே இருந்தேன் இங்கே தான், இந்த இடத்துல இங்கே தான் இந்த ரூமில் உட்காந்துருந்தார் பெரியவா. சிவன் சார் உள்ளே வந்தார். சிவன் சார் உள்ளே வந்தோன்னு இப்படி உட்காந்துருந்தேன். பெரியவாளை பார்த்தார். பெரியவா நான் பார்த்தோன்னே, நீங்கள் ஈச்சக்குடியிலன்னா பிறந்தேன் அப்படின்னார். பெரியவா அப்படியே சோகமாக உட்காந்துருந்தாராம். இவர் கொஞ்சம் வெளியில் போனாராம். வெளியில் போன அப்புறம் பெரியவா சொன்னாலாம் எல்லார்ட்டையும், ஏதோ புஸ்தகம் போட போகிறானோ அப்படின்னாராம். ஏன்னா இந்த முதல்ல விழுப்புரம்னு போட்டிருக்கிறது கணபதி சாஸ்திரி அவளோட அண்ணா போட்டிருக்கார், விழுப்புரம்னு போட்டிருக்கார். இப்போ இவர் என்ன ஈச்சங்குடிங்கிறார். இது ஒரு கான்ட்ரவர்சி இருக்கத்தான், ஈச்சங்குடியா விழுப்புரம் அப்படின்னு இருக்குது, அது இல்லைங்கிற. என் சிஸ்டரும் ஈச்சங்குடின்னு சொல்லியிருக்கா. எனக்கு தோணித்து, என்னடா ஈச்சங்குடினா ஒரு மண்ணை கூட அந்த ஊர்லேருந்து விருகம்பாக்கத்தில், நான் இப்போ மெட்ராஸில் விருகம்பாக்கத்தில் இருக்கேன், எங்கிட்ட வந்து ஒருத்தர் சொல்கிறார் ஈச்சங்குடி மண்ணை எடுத்துன்னு வந்து நான் வச்சுருக்கேன் அப்படிங்கிறார். ஒரு போய் கொண்டு வந்தேன் அப்படின்னு தெரியவா ஒரு அப்பேற்பட்ட ஒரு பவித்திரமான இடத்துல, பவித்திரமான மேட்டூர் சுவாமியில் அடிக்கடி ஒஸ்தியாக சொல்லுவார். எனக்கு ரொம்ப வருவார். சரி, இது யோசிச்சு பார்த்துட்டு இது நல்ல இதில் சேர்க்கணும்ன போது இவர்கிட்ட வந்து நான் என்னென்னமோ ட்ரை பண்ணி பார்த்தேன், வாட்டு கொடுக்கலாமா கொடுத்து பார்த்தேன். அதில் என்னென்னமோ ஒரு மாதிரிலாம் வந்தோன்னா சரி, காசி சுவாமி எடுத்து ஒரு நாளைக்கு எழுதி தான் காமிப்பார். மாடியில் இருக்கார் காசி சுவாமிகள், எழுதி காமிப்பார். நான் காசி சுவாமிகிட்ட சொல்லிட்டு இருந்தேன், அது அந்த அப்பேற்பட்ட ஒரு
இந்த வீட்டை நான் பாடசாலை வைக்கலாமான்னு பார்த்தா அவள் வரமாட்டேங்கிறான். ஏதோ ரீசன் சொல்கிறான். அந்த ரீசன்லாம் வந்து அது தேவையில்லாத ஒரு ரீசன். அப்புறம் யோசிச்சு காசி சுவாமிகிட்ட கேட்டேன், என்ன பண்ணுறதுனே எனக்கு புரியல. அது அந்த வீடு அவர் சொன்னார், எழுதி காமிச்சார். நானாக இருந்தால் இதை பாலபரிவாட்டை கொடுத்துருவேன், சப்பு கொடுத்துருவேன் அப்படின்னு எழுதி காமிச்சார். இப்போவே கொடுத்துட்றேனே, இப்போ இந்த நிமிஷமே அதை நான் இது பண்ணிடுறேனே அப்படின்னு. அவர் உடனே சரி அப்படின்னு நான் கோரிக்கைக்கு போனேன். கோரிக்கை சாத்துர் மாதம் நடந்துட்டு இருந்தது, பாலபரிவா சாத்துர் மாதம். பெரியவாள்கிட்ட பாலபரிவாள்கிட்ட என்ன சொன்னாங்க, அந்த மாதிரி வந்திருக்கா, ஈச்சமுடி கிட்ட இது பண்ணணுங்கிற. அப்போ அவர் சொன்னார், உடனே காண்டாக்ட் பண்ண சொல்லு, இவாளை பேச சொல்லுங்க. நான் ராத்திரி ஆற்றுக்கு போனேன். போன உடனே எனக்கு ஸ்ரீமான் சுரேஷ் ஃபோன் பண்ணார். நான் காலத்தில் ஸ்ரீமான் தியாகராஜன்கிறவர் வந்தார். டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டேன். எல்லாம் முடிஞ்ச டாக்குமெண்ட்ஸ் கொடுத்தாச்சு. அவன் நல்லபடியாக ஸ்ரீமான் சுவாமிநாதன், ஸ்ரீமான் சுரேஷ், ஸ்ரீமான் பார்த்தசாரதி இவா எல்லோரும் சேர்ந்துட்டு இதெல்லாம் ஒரு ஜாயிண்ட் எஃபர்ட் அவளை பண்ணி இதை நல்லபடியாக முடிக்க முடியாது பண்ணார். அதுக்கு இந்த கைவிரைத்துக்கு முழுக்காக சுவாசி அவர் சொன்ன ஸ்ட்ரைக் ஆச்சு எனக்கு. இது பாலபரிவாட்டு குடும்பம் அவ்வளவு இதுங்கிறத எழுதி காமிச்சார். இது பெரியவாளோட நோக்கம் எல்லா மகான்களோட இதனால நல்லபடியாக அவள்கிட்ட இன்றைக்கி சமர்ப்பணம் ஆகியிருக்கு. நமஸ்காரம். சந்தோஷம். உங்கள் குடும்பத்தில் நாகரிகம்லாம் வந்து அப்படியே பாரம்பரியத்தை கிளம்பிக்கிற ஜாயின்ட் ஃபேமிலிலாம் சேர்ந்து போனதுனால அதுக்கு ஏதாவது உங்களுக்கு உங்களுடைய வாசிகள் எல்லோரும் அப்படி அப்படியே அந்தந்த தர்மத்தில் இருக்காளா? இருக்கா. அதுலேயும் என் சிஸ்டர் அந்த சீதாலட்சுமி அம்மாவோட ஆச்சார அனுஷ்டானத்தை மாதிரியே இருந்துட்டு இருக்கா. விஷ்ணுபுரத்தில் இருக்கா. அவளுக்குள்ள ஆடிட்டராக இருக்கான் கும்பகோணத்தில். பேர் பத்மநாபன் பேர். அவனும் ஒரு நாள் பஞ்சகட்சத்தோட அண்ணாவே அது வச்சார். கேட்டு போய்க்கும் இன்னும் சத்து எல்லாம் ஒன்றும் எந்த சிஸ்டர் 2 சிஸ்டருமே வந்து தெரியாதுக்கு வந்தா. அது வந்து எல்லாருன்னா ரொம்ப ஒரு ப்ராப்ளம். இது பகவத் சங்கல்பம். உங்கள் குடும்பத்தில் வேறு யாராவது என்ன இந்த மாதிரி மடத்துக்கு கைங்கரியத்துக்கு வந்திருக்காளா, செஞ்சிருக்காளா? தெரியல, எனக்கு அதை பற்றி ஒன்றும் ஐடியா இல்லை. இது கிரெடிட் ஃபுல்லாக சீதாலட்சுமி அம்மாவுக்கும், இந்த கிரெடிட் வந்து ஸ்ரீ மகாபரிவாளுக்கும் சீதாலட்சுமி அம்மாவுக்கு தான் சேரும். இதில் .0.001% கூட எனக்கு கிடையாது. இது மனசில் அந்த எண்ணமும் இது இந்த ப்ராப்பர்ட்டியை பற்றி என்ன எனக்கு யாருக்குமே இல்லை. வேறு டாக்குமெண்ட் ரிசீவ் பண்ணோம் நான் என்ன சார் உங்களுக்கு? எனக்கு நான் என் பேரில் பட்டா, என் பேரில் எல்லாமே இருக்குது. என் பேரில் ஈவி அது எல்லாமே ஒரு பட்டாலேருந்து ஈபிலாம் ஆட்டோமேட்டிக்காக மாறிட்டு ஒன்றும் கிடையாது. ஒன்றும் இல்லை, எஃபர்ட்லெஸ். ஏன்னா அது மகாபெரிவா அப்படி நடத்திக்கிட்டு இருக்காங்க. ஒன்றும் பெரியவா வந்து அது அவரோட வீடு இல்லையா? நம்ம எதை பற்றி கவலை பண்ணோம்? அக்கம் பக்கமெல்லாம் நல்ல மனுஷா, எல்லாரும் ஊரே நல்ல ஊர். இது ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஊர், அருமையான ஊர். இது ஈச்சமுடி அருமையான ஊர். இங்கே எல்லா மனுஷாலும் நல்ல மனுஷா, அக்கம் பக்கமும் நல்ல மனுஷா, எல்லாம் ஒரு ப்ராப்ளம் இல்லாத ஊர், அருமையாக இருக்குது. எல்லாம் பெரியவாளோட அனுகிரகம். முக்கியமாக இருக்கும். நமஸ்காரம். அதாவது கவுண்டின்ய கோத்திரம் கணபதி கிரகாரத்திலேருந்து ஈச்சங்குடிக்கு போன குடும்பம். குலதெய்வம்னு பார்த்தா திருப்பனந்தாள் அருணஜிட்டேஸ்வரர் தான் குலதெய்வம். ஈச்சங்குடி வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 50 வருஷத்துக்கு மேலே, அந்த 50-55 வருஷம், ஏன் 60 வருஷத்துக்கு மேலே ஈச்சங்குடி தான். அதனால ஈச்சங்குடியிலே இருந்த குடும்பம் தான். ஈச்சங்குடியில அத்தனை வீடு நன்னா தெரிஞ்ச குடும்பம். காஞ்சி சுவாமிகளை பார்க்கறதெல்லாம் ஈச்சங்குடியை பற்றி பேசுகிற வழக்கம் உண்டு. அவரும் ஈச்சங்குடியை பற்றி தான் கேட்பார் அவர். அதாவது கணபதி கிரகாரத்தில் பெரியவாளை பார்க்கறதுக்கு இந்த இப்போ மட்டம் வந்திருக்கிற அந்த வீட்டோட ஒரிஜினல் ஓனர் தன்னோட பொண்ணோட போன போதே பெரியவா, நீ போய் கோசம்ரக்ஷணம் பண்ணு, இதை பற்றியும் கவலைப்படாத அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிருக்கார். மட்டத்துக்கு இந்த வீடு மகாபெரிவா காலத்திலேயே வந்தாச்சுன்னு நன்னா தெரியறது. ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு 85 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த அந்த சம்பவம். இந்த வீட்டு ஓனர் ஸ்ரீமதி
சீதாலட்சுமி அம்மாள் போய் பார்த்துட்டு பெரியவாளுக்கு அப்பப்போ ஏதாவது ஒரு இன்ஃபர்மேஷன் இருந்தால் சொல்லி அனுப்புவா காஞ்சிபுரத்துக்கு. அந்த மாதிரி ஒரு தொடர்பு இருந்துகிட்டே இருந்தது. இப்போ இந்த வீடு மட்டமாக ஆயிருக்கு அப்படின்னா சீதாலட்சுமி அம்மாள் மாத்திரம் இல்லை, அந்த குடும்பத்துக்கும் ஒரு பெரிய பாக்கியம். அந்த பாக்கியம் இன்னைக்கு கிடைச்சிருக்கு. நமஸ்காரம்.